அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தைத்தருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹாப்பி பொங்கல் கொண்டாடுங்க. சிவனெல்லாம் பொங்கல் ட்ரெஸ் போட்டு சூப்பராக அழகாக இருக்காங்க. நல்லா பட்டு வடை சட்டைன்னு. இதாங்க நம்ம வீட்டு கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் உள்ள வேலையாக இருந்தேங்க, ரெடி ஆகிட்டு இருந்தேன். அம்மா அதுக்குள்ளேயும் பொங்கல் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் மறுபடியும் வர வீடியோ எடுக்கணும்னு சொல்லி மறுபடியும் எனக்கு முந்திரி தேய்ச்ச வருங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் லைட்டாக நெய் விட்டு முந்திரி தேய்ச்ச மறுபடியும் ஹீட் பண்ணாங்க. அதாங்க அது தனியாக எடுத்து வச்சாச்சு. இது பச்சரிசியும் பாசிப்பருப்பும் தண்ணியில் கழுவுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நல்லா ஒரு 4-5 வாட்டி தண்ணியில் கோழி அவங்க லட்சுமி அக்கா. இந்த தண்ணி என்ன பண்ணுவீங்க? சரி, ஃபோன் ஸ்டவ் வேற எரியுது. தங்கச்சி ஹஸ்பண்ட். என்னது இது கோட்டா? அதான் என் போட்டோவும் இல்லை வீடியோவும் இல்லை. அப்புறம் இதெல்லாம் யூடியூப்ல வரும், பரவாயில்லையா? போஸ்ட் கொடுத்தது போதும். அவ்வளோதாங்க. அலசி தண்ணி அளவாக வச்சு குக்கர் அடுப்பில் வச்சு மொபைல் ஷூட்ஸு இப்போ குக்கர் விசில் வந்தோடனே நம்ம எனக்கு எல்லாம் ஒரு 4 விசில். ஹாப்பி பொங்கல். முந்திரி சாப்பிட்டு என்ன சாப்பிட்றீங்க? இப்படி நடக்கிறது தானேங்க பொங்கல். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் வீட்டில் முந்திரி தேய்ச்செல்லாம் சாப்பிட்றது எல்லாருக்கும் வழக்கம். வேறு எதுவும் போடுவாங்க. அது முந்திரி தேய்ச்சி எடுத்து வச்சுருங்க. தட்டு பருப்பு போட்ட வேற ஏதாவது நெய் இருந்திருக்கு, அதை தான் சும்மா அதில் அம்மா இது பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மூடி போட்டு வச்சுட்டா அவ்வளோதான். இந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணணும். இது நம்ம உயிர் ஆர்கானிக் ஆகுங்களா. செகண்ட் டைம் போயிட்டு மறுபடியும் சேமியா பாக்கெட்டு இது அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எத்தனை விசில்? ஒரு 4-5 விசில். இது அப்படியே இருக்குது. ஆல்ரெடி 3 விசில் வந்துச்சு. இது 4வது விசில். எல்லோரும் சாப்பிட்றதுக்கு மேலே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. போதுமா? 4 விசில். அப்புறமேட்டு வெல்லம் போட்டு நம்ம கிளறி விட்டுட்டுக்கிறதா? ஸ்டீம் போட்டுமா இல்லை எடுத்துட்டுருவீங்களா? விசில் இல்லை கொஞ்ச நேரம் இருக்கும். அப்பா ஏலக்காயெலாம் மிக்சியில் போட்டு அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் அரைப்படை லேட்டாக அதனால் பார்த்து ஒரு 2-3 வாட்டி அரைச்சிட்டுருக்குறாங்க. மிக்ஸி பழசாயிடுச்சாங்க. அதாவது இத்தனை வாட்டி அரைக்கிறாங்க. இது ஏலக்காய் பொடி பண்ணியிருக்காங்க. இதுதாங்க நம்ம லுக்கு பொங்கலுக்கு. ஆனால் இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை. அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொங்கல் வீடியோ எடுக்கணுங்கிறதுனால நான் பாதிலே வந்துட்டேன். ஸ்டீம் போயிடுச்சு. பொங்கல் பாருங்கள், அதில் தண்ணியே இல்லை. அது ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. இது அப்படியே கிளறி விட்டு இப்போ வெல்லம் உடச்சி வச்சுருக்காங்க அம்மா. அதை அப்படியே சேர்த்திப்பாங்க. பச்சரிசி 1/4 கிலோ, பருப்பு 1/4 கிலோ, பாசிப்பருப்பு 1/4 கிலோ, வெல்லம் 1/2 கிலோ போட்டுறாங்கங்க. 1/2 கிலோ முழுசாக உடச்சி போட்டுறாங்க. வெல்லத்தில் மண் இல்லைன்னா நீங்கள் இப்படியே போட்டுடலாம். வெல்லம் மண் இல்லைனா தான் நம்ம அதை கரைச்சி வடிகட்டி நம்ம ஊற்றணும். இதில் வெல்லம் உருக தண்ணி இதாகுங்க, அதோடய ஈரப்பதம் இதாகும். அதுலேயே அந்த இதுலேயே கிளறணும், அந்த பதத்துலேயே கிளறினாவே நம்மளுக்கு போதும். பாருங்கள், வெல்லம் அப்படியே எவ்வளோ அழகாக உருகுது. அந்த ஹீட்டுக்கு வெல்லம் அப்படியே மெல்ட் ஆகுது.
இதுலேயே அப்படியே நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா சூப்பராக சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுங்க. நான் கலரே வரலையேன்ட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து லட்சுமி அக்கா சொன்னாங்க, புது வெல்லம் வந்துட்டு நிறம் வராது அப்படின்னாங்க. பழைய வெல்லம் தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா டார்க் கலர் கொடுக்கும், வெல்லம் புதுசாக இருந்துச்சுன்னா டார்க் கலர் கொடுக்காதுன்னாங்க. அடுப்பை சிம்மில் வச்சு கிளறுங்க, இல்லை ஸ்பீடாக வச்சா அடி பற்றிடும். இது வந்துட்டு அம்மா வந்துட்டு ஏலக்காய் அரைப்படலை, பழசாயிடுச்சு இல்லைங்களா குக்கர் பிளேடு, அதனால் அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்காங்க. சர்க்கரை போட்டு அரைச்சா அந்த சர்க்கரையோட அந்த ஒரு குறைக்கிட்டு அரைக்கிறதுக்கு வந்துட்டு அதுவும் சேர்ந்து அந்த நார் ஏலக்காய் இருக்கிறதுக்கு அரைச்சிடும். இப்போ ஏலக்காவும் பொங்கலில் போட்டு அதுவும் கிளறாங்க. நல்லா கையில் ஸ்ட்ரென்த்து வேணுங்க, நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ முதல்ல நான் வச்சுருந்தீங்களா முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து, அதை வந்து அம்மா வந்து பொங்கலில் போட்டுடுறாங்க. பொங்கலில் போட்டு அதையும் கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டால் இது மணமாகவும் இருக்கும். வெல்லத்தோட பச்சை கற்பூரம் போட்டு சாப்பிட்றது உடம்புக்கும் கொஞ்சம் நல்லது. ஆனால் அதிகமாக போடக்கூடாதுங்க, ரொம்ப கம்மியாக சின்னதாக போடணும். ஒரு மிளகு சைஸு தான் அளவு போடணும் மிளகு. ஏன்னா இந்த அளவுக்கு பொங்கலுக்கு 1 கிலோ பொங்கல் நம்ம இருக்கும். ஏன்னா 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ பருப்புங்கிறனால 1 கிலோ பொங்கலுக்கு ஒரே ஒரு மிளகு சைஸில் தான் இருக்கணும் பச்சை கற்பூரம். அதை நுணுக்கி அப்படியே நம்ம பொங்கலில் அப்படியே தூவி விட்டு கிளறி விட்டுறலாம். பச்சை கற்பூரம் வந்து மெயினாக வந்துட்டு இந்த ஃபிக்ஸு வரும் இல்லைங்களா, வலிப்பு வரும் இல்லைங்களா, வலிப்பு வரவங்களும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் எடுத்துக்கக்கூடாது. அது இல்லாதவங்க எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லதுங்க. அது இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு கொஞ்சம் கெடுதல், ஓகேங்களா. அதனால் அது எடுக்காதீங்க உடம்புக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் இன்னும் யார் அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன செஞ்சீங்க, நம்ம செஞ்ச பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா. மறுபடியும் அம்மா நெய் அதில் ஊற்றி லாஸ்ட்டாக நெய் எப்படி மேலாக பாருங்கள், எவ்வளோ ஊற்றிருக்காங்க. எனக்கு நெய் இந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினாவே எனக்கு பயங்க. அதனால் அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்கன்னு. இருந்தாலும் பொங்கலுக்கு அது தெரியல, சாப்பிடும் போது எங்களுக்கு தெரியல, நெய் இருக்கிறதே தெரியல. இது பார்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு அவ்வளோவா தெரியல. அவ்வளோதாங்க, நெய் ஊற்றி லாஸ்ட்டாக கிளறி விட்டாங்க, முடிஞ்சது. ஒரு 2 செகண்ட் வந்துட்டு அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடி பற்றக்கூடாது, அவ்வளோதான் நம்மளுக்கு மெயினாக. பாருங்கள், அம்மா கிளறும் போது அவங்களுக்கு அடி வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். அடி பற்றாமல் அவங்க பாட்டுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தாங்க. அவ்வளோதாங்க, நாங்கள் வச்ச பொங்கலோட வீடியோ. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.